கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் சத்தியம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களை தியானிக்கின்ற பொழுது ஏசாயா சொல்லுகின்றார் பாருங்க, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்தமான ஜனங்களோடு கூட வசிக்கிற ஒரு மனுஷன். இப்போ சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் பார்த்து விட்டதே. நான் அதமானே, நான் செத்து போகிறேன், நான் நல்லவன் கிடையாது, என்னுடைய நாவுகளில் பரிசுத்தம் இல்லை, என் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்திலே மிகவும் வருத்தம் அடைந்து வேதனையோடு பயத்தோடு ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறதை கவனிக்கின்றோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நெருப்பு தழலை அனுப்பி அவருடைய நாவிலே அந்த நெருப்பை வைத்து அவருடைய நாவை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திட்டாரு. இப்போ அவருக்குள்ளே மனம் திரும்புதல் உண்டாக்கின பிறகு என்ன நடந்தது? ஆண்டவருடைய சுத்திகரிப்பு நடந்தது. சுத்திகரிப்புக்கு பிறகு அழைப்பு கிடைக்கிறது. இந்த காரியத்திற்காக யாரு போவாங்க? அப்பதான் அவர் சொன்னாரு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு. நல்ல கவனிங்க, இந்த உலகம் நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கும்? தகுதி இருக்கான்னு பார்க்கும், நம்ம கிட்ட திறமை இருக்கான்னு பார்க்கும். நம்ம தப்பானவங்க, உங்ககிட்ட எதுவுமே இல்லை, உங்ககிட்ட பலவிதமான தோல்வியின் அடையாளங்கள் தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்மளை நிராகரிப்பாங்க. நம்ம கிட்ட குற்றங்கள் இருக்கிறதை பார்த்து நம்மளை குற்றப்படுத்துவாங்க. இந்த உலகம் நம்முடைய பலவிதமான காரியங்களை சுட்டி காட்டி நம்மளை என்ன பண்ணுவாங்க? ஒதுக்கி ஓரம் தள்ளிடுவாங்க. ஆனால் ஆண்டவரை பாருங்க, அந்த ஏசாயா தப்ப உணர்ந்துட்டாரு. ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் பாவியாகவே இருந்து உங்கள் வாழ்க்கை அப்படியே கருகி போகணும்னு அவருடைய விருப்பமே கிடையாது. அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு ஒரு ஆசை வந்துட்டா மட்டும் போதும், அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா மட்டும் போதும். அவர் என்ன பண்ணுறாருன்னா சுத்தப்படுத்துறாரு. சுத்தப்படுத்தி உங்களுக்கு அழைப்பை கொடுத்து உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகின்றார். உலகம் உதவாது என்றும் பாவி என்றும் தரமற்றவன் என்றும் உபயோகமற்றவன் என்றும் வெறுத்து தள்ளுகின்றவர்களை அவர் எடுத்து பிரயோஜனப்படுத்த விரும்புகின்றார். இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று அவர் சொன்னது போல உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில், ஏதோ கடந்த நாட்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பாவங்களினாலும் மீறுதல்களினாலும் என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஒருவேளை பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையே இல்லாமல் நீங்களும் இருந்து கொண்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து, நான் இப்பேற்பட்ட ஒரு தப்பை செஞ்சேன், ஒரு நாள் எனக்குள்ள மீறுதல் இருந்தது உண்மைதான், என்கிட்ட கீழ்ப்படியாமைகள் இருந்தது உண்மைதான், அசுத்தமான பல சுபாவங்கள் இருந்தது உண்மைதான், அப்பா நீங்கள் என்னை சுத்திகரிக்க நான் என்னை இடம் கொடுக்குறேன்னு நீங்கள் இடத்தை மட்டும் கொடுத்து பாருங்க. அவர் சுத்தம் மட்டும் பண்ண மாட்டார், உங்களுக்கு அழைப்பை கொடுத்து உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்து உங்களுக்கான ஒரு தரிசனத்தை கொடுத்து உங்களை அவர் வாழ வைக்கிறவராக இருக்கின்றார், பயன்படுத்த விரும்புகின்றார். நீங்கள் இடம் கொடுக்க ஆயத்தம் என்றார், நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தம் என்றால், நீங்கள் உங்கள் கடந்த கால எல்லா நிகழ்வுகளையும் அவர் கரத்தில் விட்டு கொடுக்க ஆயத்தம் என்றால் அவர் உங்களை பிரயோஜனப்படுத்த ஆயத்தம். அன்புக்குரியவர்களே, நடந்து முடிந்ததை இன்றைக்கும் நினைத்து கொண்டு இனி ஆண்டவர் தரப்போகின்ற வாழ்க்கையை இழந்து போயிடாதீங்க. இழந்து போனதை நினைத்து கொண்டு ஆண்டவர் தரப்போகிற நன்மைகளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அவர் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கின்றார். தொலைந்து போன ஆடுகளுக்காகவும் வழி தப்பி போன ஆடுகளுக்காகவும் மந்தையை விட்டு விலகி நிற்கின்ற ஆடுகளுக்காகவும் ஆயத்தமாக காத்திருக்கின்றார். காத்திருக்கிற தகப்பனுடைய ஏக்கத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாய், அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் பிள்ளைகளாய் உங்களுக்கு அவர் வாழ்வு கொடுக்க ஆயத்தம், உங்களை வாழ வைக்க அவர் ஆயத்தம், உங்களை நித்திய வழிகளுக்கு நேராக நடத்துவதற்கு அவர் ஆயத்தம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வெளிச்சத்தன் பிள்ளைகளாக வாழ ஆயத்தம் என்றால் இன்றைக்கு கடந்து வாருங்க. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் வழி நடத்துவார். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கண்டிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் கண்டித்து உணர்த்துவார், அவர் அன்பு காட்டுவார், அவர் இரக்கம் காட்டுவார், அவர் தயவை வெளிப்படுத்துவார், அவர் கிருபையினாலே நம்மை நித்தமும் நடத்துவார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியும் அன்புள்ள தகப்பனுமா இருக்கிறாரு. அன்புள்ள தகப்பனா இருக்கிற பொழுதே சேற்றை விட்டு எழும்பி வந்து வாசமுள்ள தேவனுக்கு நேராக வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நியாயாதிபதியாக கடந்து வருகின்ற பொழுது அந்த அப்பாவை மகிமைப்படுத்துகின்ற பாத்திரமாக வாழ்வதற்கு
நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இன்றைக்கு அர்ப்பணிப்போம். ஏசாயாவை போல ஒப்புக்கொள்வோம். நமக்கான அழைப்பை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உலகம் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை மையமா வச்சுட்டு நாங்கள் தரமற்றவங்க, தகுதியற்றவங்க, பிரயோஜனமற்றவங்க, வெறுமையானவங்க என்று எங்களை ஒதுக்கி தள்ளுறாங்க அப்பா. எங்களை ஓரம் கட்டுறாங்க ஆண்டவர், எங்களை நிராகரிக்கிறாங்க, எங்களை வெறுத்து ஒதுக்குறாங்க. எங்களை பார்த்தாலே ஏதோ பெரிய குற்றவாளியை பார்த்தது போல எங்களை பார்க்கிறாங்க. ஆனா நீங்க அப்படி அல்ல ஆண்டவரே. நாங்க எங்க பாவங்களையும் அப்பா எங்கள் கடந்த கால எல்லா காரியங்களையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிற பொழுது நீர் அதனை எடுத்து அப்பா எங்களை சுத்தப்படுத்துகின்ற ஒரு தகப்பனாக நீங்க இருக்கிறீங்க. எங்களை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து, எங்களுக்கு ஒரு அழைப்பை வைத்து, எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்து எங்களை வாழ வைக்கவும் நீங்க போதுமானவரா இருக்கிறீங்க. ஏசாயாவை அப்பா அவர் ஒப்பு கொண்ட பொழுது, மனம் திரும்புதல் வந்த பொழுது நீங்க சுத்திகரித்தீங்க, அழைப்பை கொடுத்தீங்க, ஊழியத்துக்கு எடுத்து பிரயோஜனப்படுத்தினீங்க. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்கிறேன். யார் யார் எல்லாம் உங்ககிட்ட தன்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தாவே நீங்க சுத்தப்படுத்தி பிரயோஜனப்படுத்தி ஆசீர்வதித்து பயன்படுத்துங்க ராஜா. அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான சோர்வுகள் விலகட்டும். நான் தகுதியற்றவன் என்கின்ற எண்ணம் விலகட்டும் ஆண்டவரே. நான் பிரயோஜனமற்ற நினைக்கிறவங்க எண்ணத்திலிருந்து வெளியே வரட்டும் அப்பா. நான் தேவனுடைய பிள்ளை, அவர் என்னை பிரயோஜனப்படுத்துவார், அவர் என்னை உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக மாற்றுவார் என்று ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் தேவனை குறித்த ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் உருவாகட்டும். தேவனுடைய வெளிச்சத்துக்கு நேராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பயன்படுத்த, தொலைந்து போன ஆடுகளையும் வழி தப்பி போன ஆடுகளையும் ஆண்டவரை மேய்ச்சலை விட்டு இன்றைக்கு வழி தப்பி நிற்கின்ற ஒவ்வொரு ஆடுகளும் உங்க சமூகத்துக்கு நேராக கடந்து வருவார்களாக, உங்ககிட்ட தங்களை ஒப்பு கொடுப்பார்களாக, உங்க நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. உங்க கரங்களை எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.